ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து 750 வாட்ஸு 2 இயர் வாரண்ட்டி இருக்குது. இது வந்து இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து மஸ்கட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது அதே பாக்ஸில் தர்மக்கோல்லாம் வச்சு அதே பேக்கிங்கில் கொண்டு வந்தனால ஓரளவுக்கு எந்த டேமேஜும் இல்லை. இது வேறு நமக்கு வந்துட்டு ஃப்ளைட்டில் வரும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும், ஏதாவது டேமேஜ் ஆயிருமா, ஏதாவது கிராக் விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை எந்த டேமேஜும் இல்லாமல் வந்துருச்சு. இது வந்து 4 ஜார் வந்து கொண்டது. இது ப்ளஸ்ஸு இந்த 2 ஜார் வந்து குட்டியாக இருக்குது. இது வந்து ட்ரையாக போட்டு நம்ம பொடி நுணுக்கிறதுக்காக இதை நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதான் இருக்கிறதுலே குட்டி. இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஜூஸர் வந்து ஃபோர்த்து. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து 2 பிளேட் தான் இருக்குது. ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது பிளேட் எல்லாமே. இது வந்து லிட் எல்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டு பாலிகார்பனேட் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி நீட்டாக வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இட்லி மாவு, தோசை மாவு அந்த மாதிரிலாம் அரைச்சிக்கலாம் பார்த்திங்களா, அது மாதிரி வெட் கிரைண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூஸர் வித் எக்ஸ்ட்ராக்டராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து 2 ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மிடிலாக இருக்கிறது வந்து நம்ம சட்னி ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்னது வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. அதில் வந்து நம்ம சட்னி வந்து கிரைண்ட் பண்ண முடியலை, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஜூஸர் ஜார்லாம் வந்துட்டு இந்த மூடிலாம் போட்டு கரெக்டாக நம்ம வந்து பண்ணணும். அதெல்லாம் நம்ம எப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல பிளாஸ்டிக்கு, எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. இந்த குட்டி ஜார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஹெவியான நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஜூஸர் தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி லாக் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் வந்துட்டு போக போக இதை வந்து கரெக்டாக வச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா கூட நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்டரை எடுத்துகிட்டு கூட நம்ம இதில் ஜூஸ் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப குட்டியான இந்த மிக்சர் ஜார் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியான தேங்காய் தான் போட்டு நம்ம சட்னி அரைக்க முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 300 ml 400 mlக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஜாரு. வந்து பிளாஸ்டிக் ஜாரில் வந்துட்டு ஒரே ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 பிளாஸ்டிக் ஜார் கொடுத்துருக்காங்க. இதை வேணால் நம்ம மாற்றி அதுக்கு 2 கேப்பும் கொடுத்துருக்காங்க, நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சியோட மோட்டருக்கு வந்துட்டோன்னா இங்கே பார்த்திங்கன்னா லாங்காகவே வந்துட்டு அந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியன் பிளக் தான், நம்ம இங்கே அடாப்டரை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு வைப்பரும் கொடுத்துருக்காங்க. பட்டன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஜார் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். பேனசோனிக் மார்க்லாம் ரொம்ப வந்து லாக் சிஸ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக நம்ம போட்டுட்டு ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் ஜாரில் வந்து ஏதாவது ட்ரை இதாக மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சோன்னா சத்தம் வந்து பயங்கரமாக இருக்குது அந்த பிளாஸ்டிக்கில் பட்டு. மற்றபடி இது ஓகே தான், கொஞ்சமாக போட்டாலும் நல்லா வந்து பொடியாக நுணுக்கி கொடுத்துடுது. ஆனால் அதில் தண்ணி போட்டு அரைக்க முடியாது, தண்ணி போட்டாக்கா வெளியிலலாம் அது வந்து தெரிக்குது. ஸோ இதுதான் சொன்னேன். இது வந்து ஒரு பிளேட் கொடுத்துட்டு 2 ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 2 மாற்றி மாற்றி போட்டு அப்படியே நம்ம வந்து அதுக்கு கேப்பும் கொடுத்துருக்காங்க, மூடி வச்சுக்கலாம். ஸோ போக போக தான் இதோட ரிவ்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஆனால் வந்து பிரீத்தியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்மார்ட் தான். அதாவது குவாலிட்டி வைஸில் இதில் வந்து நம்ம தண்ணி போட்டு எதையும் அரைக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி போட்டால் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சா கூட அதெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடுது. ஃபுல்லாக நம்ம ட்ரையாக போட்டு அரைக்கிறது தான் வந்து இதை அரைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 2 கப் கொடுத்துருக்காங்க. கீழே பிளேட் வந்துட்டு 1 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த ஜூஸரை வச்சு தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அதை கரெக்டாக எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரியே இருந்தது, எதை ஃபஸ்ட்டு போடுறது அப்படின்ற மாதிரி. இதை வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கரெக்டாக தான் இருந்தது, கரெக்டாக தான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, எதுவும் மிஸ் ஆகலை. ஸோ இதான் எக்ஸ்ட்ராக்டரு. அதுவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஜூஸ் எல்லாம் வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அந்த பிளேடுக்கு கரெக்டாக க்ளோஸ்டாகவே இருக்குது. ஆனால் அதை தான் பிளேடு வந்து எப்படி வந்து கரெக்டாக சுற்றும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்.
ஏன்னா அந்த பிளேடும் அந்த கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பட் ஓகே தான். ஆனால் எனக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை கழுவுறதுக்கு நம்ம அந்த ஜூஸை போட்டுட்டு வடிகட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த மிக்சர் கிரைண்டர் வாங்கி 1 இயர் கிட்டவே ஆயிடுச்சு. இந்த ஜூஸர்லாம் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் அந்த பெரிய மிக்சர் ஜார் இருக்குல்ல, நான் அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஓவராலாக பார்த்தாக்கா ஓகே தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீத்தி மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. பட் இது ஓகே தான். அது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மிக்ஸி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் அது போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 1 இயராக வந்துட்டு ஓகே மாதிரி தான் இருந்தது. இதில் தான் கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டு குழம்புக்கெலாம் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சட்னி அரைக்கணும்னா செகண்ட் ஜார் தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ட்ரையாக போட்டு அரைச்சது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி பார்ப்போம். பாருங்கள், ஈஸியாக நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு அரைக்கலாம். சத்தமும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. சத்தத்தை கேளுங்க. இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.